உண்டு களிப்பதற்கும் உடுத்தி கிழிப்பதற்கும் உள்ளதுதான் வாழ்க்கை என்று உல்லாச முகழ்வினிலே ஆசைகளும் பேராசைகளும் அலையலையாய் உலா வந்து சல்லாபத் தேரினிலே சஞ்சரிப்பதே சந்தோஷ பாதை என்று. மனசெல்லாம் மயக்கத்தால் முகிழ்ந்து போய் மனசெல்லாம் மயக்கத்தில் முகிழ்ந்து போய் தொய்த்து தொய்த்து காலம் கடந்து ஓய்ந்து ஓய்ந்து இறுதியிலே துன்பத் தோணியிலே தொற்றிக்கொண்டு துயரச் சாக்கடையில் மூழ்கிப் போய் கவர்ச்சி விளக்குழியில் நாடிப்போய் வீணாக வீழ்கின்ற விட்டில் பூச்சிகளாய் மாய்ந்து மாய்ந்து மடிகின்ற மானுடரே, பிரபஞ்ச பேராற்றல் பெருநெறியில் பயணிக்க இதயத்தில் இடமிருந்தால் பிரபஞ்ச பேராற்றல் பெருநெறியில் பயணிக்க இதயத்தில் இடமிருந்தால் சூட்சுமச் சுடரொளியை தரிசிக்க மனமிருந்தால் இங்கேயே மார்க்கமுண்டு, இந்த மண்ணிலேயே மார்க்கமுண்டு. அதற்கான மனம் கொண்டால் உலகெல்லாம் வசமாகும். உன்னதத்தில் நீ மலர்வாய். சத்தியத்தின் பாதையிலே தர்மத்தின் தேரினிலே பவனி வாருங்கள். சாரதியாய் நான் இருந்து ஊன் கலந்து உயிர் கலந்து உன்னோடு உலா வருவேன். சாரதியாய் நான் இருந்து ஊன் கலந்து உயிர் கலந்து உன்னோடு நான் உலா வருவேன். என் ஈசனே மொழிகின்றான். தர்மத்தின் தேரினிலே பவனி வர வாருங்கள். இறை கருணை பெற்ற அருளாளர்கள் அன்பர்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறோம். அன்பிற்கு இனியவர்களே, ஒரு அன்பர் ஆவலோடு கேட்கிறார். நான் மிகவும் பக்தியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். பக்தி உணர்வுகளோடு அனைத்து தெய்வங்களையும் வணங்கி என்னுடைய வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு இறைவன் துணை செய்வாரா, கடவுள் என்னை காப்பாற்றுவாரா என்று கனிவோடு கேட்கிறார். அன்பிற்கினியவர்களே, இறை நிகழ்வுகளினுடைய உண்மைகளை நாம் உணர்ந்து கொள்கிற பொழுது அந்த இறை பேராற்றலை உங்களோடு இணைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த சமுதாயத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த மாநிலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த தேசத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சமுதாயத்திற்கான ஒரு நெறிமுறைகள், சட்ட திட்டங்கள், நிர்வாக நடைமுறைகள் எல்லாம் இருக்கிறது. இங்கே ஒரு நிர்வாகம் இருக்கிறது, ஒரு அரசாங்கம் இருக்கிறது. அந்த அரசு நிர்வாகம் அனைத்தையும் இங்கே நடைமுறைப்படுத்துகிறது. அந்த அரசினுடைய மாநிலத்தினுடைய தலைவராக, பொறுப்பாளராக மாநில முதல்வர் அவர்கள் இருக்கிறார்கள். இந்த தேசத்தினுடைய தலைவராக, பொறுப்பாளராக பிரதமர் அவர்கள் இருக்கிறார்கள். இந்த முதல்வர்களும் பிரதமர்களும் தான் இந்த தேசத்திற்கு இறைவனாக இருந்து அவர்கள் இந்த தேசத்தை ஆளுமை செய்கிறார்கள், அரசாட்சி செய்கிறார்கள். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறையென்று வைக்கப்படும் வள்ளுவ பெருந்தகை தெளிவுபடுத்துகிறார். இந்த சமுதாயத்திலே வாழக்கூடிய ஒருவர் நெறி தவறி அவர் தவறு செய்து விடுகிறார்.
அப்படி தவறு செய்து விடுகின்ற பொழுது இந்த அரசாங்கம் அவர்களை தண்டிக்கிறது. இந்த அரசாங்கம் தண்டிக்கிறது என்று சொன்னால் முதல்வர் அவர்களோ பிரதமர் அவர்களோ நேரடியாக வந்து எவரையும் தண்டிப்பது இல்லை, உதவுவதும் இல்லை. அவர்கள் அதற்கான விதிமுறைகள் நெறிமுறைகளின்படி இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை நடவடிக்கை எடுக்கிறது, நீதிமன்றங்கள் தண்டனைகளை வழங்குகின்றன. இங்கே இருக்கக்கூடிய கடவுளாக இருக்கக்கூடிய முதல்வர் அவர்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களாக இருந்தாலும் சரி, பிரதமரே நீங்கள் அறிந்தவர்களாக இருந்தாலும் சரி, அந்த தண்டனையிலே இருந்து நீங்கள் தப்புவதற்கான வாய்ப்பு இல்லை என்பதுதான் நடைமுறை யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது. அதே போல இந்த பிரபஞ்சம், இந்த உலகம் இறை பேராற்றலினுடைய பிரபஞ்ச பேராற்றலினுடைய விதிமுறைகளினால் நெறிமுறைகளினால் அந்த விதிகளுக்கு உட்பட்டு அந்த நியதிகளுக்கு உட்பட்டு அந்த தர்மத்திற்கு உட்பட்டுத்தான் இந்த பிரபஞ்சம் முழுவதும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதை பிரபஞ்ச பேராற்றல் இறை பேராற்றல் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது, ஆளுமை செய்து கொண்டிருக்கிறது. இந்த பிரபஞ்சத்திலே அனைத்தும் அந்த பிரபஞ்ச பேராற்றலினுடைய பெரும் கருணையினுடைய நிகழ்வுகளாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. இங்கே வாழக்கூடிய மனிதர்கள் அந்த பிரபஞ்ச பேராற்றலினுடைய ஆளுமைகளுக்கு உட்பட்டவர்களாகத்தான் இருக்கிறார்கள். நீங்கள் இந்த உலகத்தில் தர்மத்தோடு வாழுகின்றவர்களாக இருந்தால் அதற்கான புண்ணிய பலனை அந்த இறை பேராற்றல் வகுத்து வைத்திருக்கக்கூடிய நியதிகளின்படி இங்கே தர்மம் உங்களுக்கு அதற்கான புண்ணிய பலன்களை வழங்கும். நீங்கள் தர்மம் தவறி அதர்மமாக வாழ்கிறீர்கள் என்று சொன்னால் அதற்கான பாவ பலனை, அந்த தீய வினைகளுக்கான தீய பலனை தர்மம் உங்களுக்கு தண்டனையாக வழங்கும். இதிலே எவரும் தப்ப முடியாது. இறைவன் இவைகளிலே நிர்வாகத்தினுடைய நடைமுறைகளிலே நியதிகளிலே இறைவன் தர்மத்தினுடைய நியதிகளிலே எப்பொழுதுமே தலையிட மாட்டான். நீங்கள் பக்தி செய்யலாம், நீங்கள் அபிஷேகம் செய்யலாம், வழிபாடு செய்யலாம், ஆராதனை செய்யலாம், நீங்கள் யாகம் செய்யலாம். இப்படி இறை வழிபாட்டில் அனைத்துமாக நீங்கள் அனைத்து நிகழ்வுகளையும் உணர்வுபூர்வமாக நிறைவேற்றலாம். அப்படி நிறைவேற்றுவதோடு மட்டும் அதற்காக மட்டும் உங்களுக்கு இறைவன் அருள் புரிந்து விட மாட்டான். அப்படி பக்தி செலுத்துகின்றவர்கள் அத்தோடு தர்ம நெறியோடு தர்மத்திற்காக தர்மத்தோடு செயல்படுகின்ற பொழுதுதான், தர்மத்தோடு வாழுகின்ற பொழுதுதான் இறைவன் உங்களுக்கான அனைத்து உதவிகளையும் செய்கின்றவனாக இருப்பான். அப்படி இறைவனினுடைய கருணையை பெறுவதற்கு இந்த உலகத்தில் ஒரே வழி, எந்த ஆன்மீக செயல்களை மேற்கொண்டாலும் அவைகளெல்லாம் மனிதன் தர்மத்தோடு வாழ்வதற்கான படிகளாகத்தான் இருக்குமே தவிர, மனிதன் தர்மத்தோடு வாழ்வதன் மூலமாகத்தான் இறை கருணையை பெற முடியும், இறைவனினுடைய அருளை பெற முடியும். அப்படி இந்த மண்ணிலே வாழக்கூடிய அனைத்து மனிதர்களும் இறை கருணை பெற்றவர்களாக, இறை அருள் பெற்றவர்களாக மலர்வதற்கு, தர்மத்தோடு வாழ்வதற்கு, தர்மத்திற்காக வாழ்வதற்கு முயற்சி செய்யுங்கள். அனைவருக்கும் பிரபஞ்ச பேராற்றல் அருட்கருணை மலை பொழியட்டும். பரிபூரண நல்லாசிகள்.